ஷாப்லிஃப்டர்ஸ் 2018 ஜப்பான் திரைப்படம். ஷாப்லிஃப்டர்ஸ் என்றால் கடைகளில் திருடுபவர்கள் என்று பொருள். ஸ்பாய்லர் எச்சரிக்கை. நடுத்தர வயதுடைய ஒரு மனிதரும் 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நுழைந்து மிகவும் சாதுரியமாக அங்குள்ள பொருட்களை திருடி வெளியே வருகிறார்கள். இது அவர்களுக்கு புதிதல்ல, அடிக்கடி நடக்கும் விஷயம்தான். திருடிய பொருட்களோடு வீட்டுக்கு திரும்பும் வழியில் 6 வயது சிறுமி ஒருவர் வீட்டின் வெளியே தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவள் மீது இரக்கம் கொண்ட அவர்கள் தாங்கள் திருடிய தின்பண்டங்களை அவளுக்கு கொடுத்து தங்கள் வீட்டிற்கும் அழைத்து வருகிறார்கள். வீட்டில் இருப்பவர்களும் அந்த குழந்தையை அன்போடு கவனித்துக் கொள்கிறார்கள். அவள் மிகவும் மெலிந்து இருப்பதை பார்த்து கவலைப்படுகிறார்கள். இல்லாதவர்களிடம்தான் கருணையும் மனிதநேயமும் அதிகமாக இருக்கிறது என்பதை படம் உணர்த்துகிறது. அந்தச் சிறுமி அருகிலுள்ள தெருவைச் சேர்ந்தவள் என்பதால் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒசாமாவும் அவரது மனைவியும் அவளை வீட்டில் விட்டுவிட நினைத்து செல்கிறார்கள். ஆனால் அங்கு அவளுடைய பெற்றோர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த பிறகு இந்த குழந்தை நம்மோடு இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து மீண்டும் அவளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீட்டில் வயதான பாட்டி ஒசாமா, அவரது மனைவி ஷோட்டா, பாட்டியின் பேத்தி அகி மற்றும் புதிதாக இணைந்த யூரி ஆகியோர் வாழ்கிறார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் அனைவரும் இரத்த உறவுகளால் இணைந்த ஒரு பாசமிகு குடும்பம் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் வெவ்வேறு சூழ்நிலைகளால் ஒன்றாக இணைந்தவர்கள். எப்படி ஒன்று சேர்ந்தார்களோ அதேபோல் விதியின் வலியால் பிரியவும் நேரிடுகிறது. இவர்கள் ஒன்றாக வாழ்ந்த சந்தோஷமான தருணங்களை பார்த்து மகிழ்ந்த நாம் அவர்கள் பிரியும்போது மனம் கலங்குகிறோம். இவர்களுக்கு திருடும் பழக்கம் இருந்தாலும் வேலை செய்து சம்பாதிக்கவும் செய்கிறார்கள். ஒசாமா கட்டிட வேலை செய்யும் தொழிலாளி. அவரது மனைவி ஒரு பெரிய லாண்டரி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வதற்கு பின்னால் ஒரு பெரிய குற்றம் இருக்கிறது. அகி பாட்டியின் பேத்தி உடலை மட்டும் காட்டும் வகையிலான பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறாள். அவள் பாட்டியுடன் வந்து சேர்ந்ததற்கும் ஒரு குற்றம் பின்னணியில் இருக்கிறது. ஷோட்டா ஒசாமாவுடன் சேர்ந்து திருடுபவன். ஆனால் அவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். பாட்டி தனது கணவர் 2வது திருமணம் செய்ததால் தனியாக வாழ்கிறாள். கணவரின் மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் ஓய்வூதிய பணம்தான் அவளுக்கு ஆதாரம். இதுதான் இந்த குடும்பத்தின் பின்னணி. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் ஷோட்டா ஒரு நாள் மாட்டிக்கொள்கிறான். அதன் பிறகு எல்லாமே மாறுகிறது. பாட்டியின் மரணத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை மேலும் திசை மாறுகிறது. எனக்கு மிகவும் பிடித்த காட்சிகள் பல இருக்கின்றன. ஒசாமாவும் ஷோட்டாவும் இரவில் சந்தோஷமாக பேசிக்கொண்டு நடந்து வரும் காட்சியில் ஒளிப்பதிவு மிகவும் அழகாக இருக்கும். ஒரு தருணத்தில் ஒசாமா, நீ என்னை அப்பா என்று ஒரு நாளாவது கூப்பிட மாட்டாயா என்று கேட்பார். அதற்கு ஷோட்டாவின் மௌனம்தான் பதிலாக இருக்கும். உச்சக்கட்ட காட்சியில் ஷோட்டாவை வெளியூருக்கு அனுப்பும்போது, என்னை ஒரே ஒரு தடவை அப்பா என்று கூப்பிடு என்று ஒசாமா பேருந்தின் பின்னால் ஓடிக்கொண்டே கெஞ்சும் காட்சி மனதை உருக்கும். அவனுடைய அன்பை முழுமையாக உணர்ந்த ஷோட்டா மெதுவாக தனக்குத்தானே அப்பா என்று சொல்லிக் கொள்வது கவிதை போன்ற தருணம். இரவில் வானவேடிக்கை நடக்கும் போது வானத்தை காட்டாமல் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சியை மட்டுமே காட்டியிருப்பது இயக்குனரின் ரசனையை வெளிப்படுத்துகிறது. கடற்கரையில் அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடும் காட்சிகளும் மனதில் நிற்கும். இயக்குனர் ஹிரோகாசு கொரே எட்டாவின் மற்ற சிறந்த திரைப்படங்கள் நோபடி நோஸ், ஸ்டில் வாக்கிங், லைக் ஃபாதர் லைக் சன் மற்றும் ஆஃப்டர் த ஸ்டார்ம். இதில் லைக் ஃபாதர் லைக் சன் மற்றும் நோபடி நோஸ் ஆகிய 2 படங்களும் மிகச்சிறந்தவை. அவற்றை பற்றியும் முன்பு எழுதியிருக்கிறேன். லைக் ஃபாதர் லைக் சன் திரைப்படத்திற்காக 2013ஆம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஜூரி பரிசை வென்றார். ஷாப்லிஃப்டர்ஸ் திரைப்படத்திற்காக 2018ஆம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் உயரிய பால்ம் d'Or விருதையும் பெற்றார். இந்த அழகான திரைப்படத்தை பார்க்க பரிந்துரைத்த சகோதரர் அந்தோணிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.